Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் டி லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அது வந்து நீங்கள் நிறையா பேர் சொல்லுவீங்க சிக்கன் கிரேவிக்கு வீடியோவா இதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு. பட் இது வந்து ரொம்பவே சிம்பிளாக பேச்சுலர்ஸ் யாருனாலும் சின்ன பிள்ளைங்க கூட இது ஈஸியாக பண்ணி, இப்போ யாருமே வீட்டில் இல்லை, ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் கறி தான் பண்ண போகிறோம். சிக்கன் கறி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்கும். இது நாங்களே வீட்டில் பண்ண நெய் தான். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசிபி போட்டிருக்கேன், அதை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோட எண்ட் கார்டில் வந்து நான் நெய்யோட ரெசிபி கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே சிம்மில் வச்சுட்டு கரம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு பொரியட்டும். நம்மளோட கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் நம்ம கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாவும் போட்டுக்கிறோம். இது கூடவே வந்து நீங்கள் ஜீரகம் போட்டுக்கோங்க. நீங்கள் கறி மாதிரி பண்ணுற சிக்கன் கறி, மட்டன் கறி எதுக்குனாலுமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த டைம் சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு, சூப்பராக அதோட மனம் வந்துடுச்சு. இப்போ 2 நல்லா பழுத்த தக்காளியாக வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதங்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா எண்ணெயில் வந்து மசிஞ்சிருச்சு. இந்த டைம் வந்து நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து சக்தியோட சிக்கன் மசாலா பொடி எடுத்துருக்குறோம். இது வந்து 100 கிராம் பாக்கெட்டு. நீங்கள் எந்த மசாலானாலும் எடுத்துக்கோங்க. அதை வந்து நாங்கள் ஒரு 40 to 50 கிராம் வந்து போட்டிருப்போம். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து நீங்கள் சிக்கன், மட்டன் எல்லா குழம்புக்கு போடும்போது போடணும், ஏன்னா அது கிருமி நாசினிங்கிறதுனால தான். ஏதாவது கிருமி இருந்தால் கூட அது வந்து கொன்றும். ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் பண்ணும்போது கண்டிப்பாக மஞ்சள் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயில் வந்து நம்ம அந்த மசாலாவை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா பரட்டி விட்டுட்டோம். பரட்டி விட்டதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? இந்த டைம் வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து 1 kg சிக்கன் எடுத்துருக்குறோம். நீங்கள் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கலாம், போனோடு எடுத்துக்கலாம். இது வந்து கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். அதை நல்லா கழுவி வச்சுட்டு உள்ளே போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு போடுங்க. போட்டுட்டு பார்க்கலாம். மசாலாவும் சிக்கனையும் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த தண்ணியை கூட நீங்கள் கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க, அதுவே தண்ணி விடும். ஸோ இது நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சிக்கன் கிரேவி வந்து கொதிச்சிட்ருக்குல்ல, இதுக்கப்புறம் என்னோடய கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா தேங்காய் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இப்படியே கூட இறக்கி சாப்பிட்டுக்கலாம். பட் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொலன்னு இருக்கும், தண்ணியாக இல்லாமல் கொலன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு ஸ்பைஸியாக வேறு டிஃப்ரெண்ட்டான வேணும்னா நீங்களே வீட்டில் பண்ணுறதே பண்ணுங்கள். டக்குன்னு உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும் போது மட்டும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், என்ன உங்களுக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கமெண்ட்ஸோ, நான் எதாவது மாற்றிக்கணும், ஏதாவது தாட்ஸோ, நான் எதாவது மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.